கோவை வடக்கு தொகுதியில் வாகை சூடப் போவது யார்? கோவை தெற்கு தொண்டாமுத்தூர் தொகுதிகளைப் போல அதிகம் எதிர்பார்க்கப்படுற தொகுதியாக கோவை வடக்கு தொகுதியும் இருக்கு. பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் இந்த தொகுதியில போட்டியிடுறது தான் இதுக்கு முக்கிய காரணம். முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படுற மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த தொகுதியில தான் இருக்கு. அதோட அரசு துறையில பல உயர் பொறுப்புகள்ல இருக்கிற அதிகாரிகளை உற்பத்தி செய்யற கூடாரமா கருதப்படுற கோவை வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகமும் இந்த தொகுதியில இருக்கு. இந்த தொகுதி வடகோவை ரயில் நிலையம், மேட்டுப்பாளையம் சாலை பேருந்து நிலையம்னு பல்வேறு பகுதியில உள்ளடக்கியது. அதோட கோவை மாநகரில் லாலி ரோடு, ரத்தினபுரி, கண்ணப்பா நகர், சங்கனூர், கணபதி, சாய்பாபா காலனி, டாடாபாத், ஆர்எஸ்புரத்தின் ஒரு பகுதின்னு மாநகராட்சியோட 18 வார்டுகளை இந்த தொகுதி உள்ளடக்கி இருக்கு. பேரூர் வட்டத்துல வீரகேரளம், வடவள்ளி, மருதமலை, கல்வீரம்பாளையம் பகுதிகள் இந்த தொகுதியில வருது. கோவை வடக்கு தொகுதியில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அதிக அளவுல இருக்கு. கோவையின் அடையாளமான வெட் கிரைண்டர், பம்ப்செட் தயாரிப்பு நிறுவனங்கள், லேத் பட்டறைகள், ஃபவுண்டரிகள் ஏராளமாக இருக்கு. இந்த தொகுதியில ஆண்கள் 1,45,849 பேர், பெண்கள் 1,51,061 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 29 பேர்னு மொத்தமா 2,96,939 வாக்காளர்கள் இருக்காங்க. கோவை வடக்கின் இன்னொரு அடையாளமும் இருக்கு. அது தீர்க்கப்படாத போக்குவரத்து நெரிசல். சத்தியமங்கலம் சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, தடாகம் சாலை, மருதமலை சாலைன்னு முக்கிய சாலைகள் எல்லாமே அகலப்படுத்தப்படாமலும் தேவையான இடங்கள்ல மேம்பாலங்கள் இல்லாமலும் போக்குவரத்து நெரிசல் பெரும் பிரச்சனையா இருக்கு. மேட்டுப்பாளையம் சாலையில எம்ஜிஆர் மார்க்கெட், புதிய பேருந்து நிலையம்னு மக்கள் அதிகம் கூடுற 2 இடங்கள் இருக்கிறதால தொடர்ந்து நெரிசல் நிலவுது. இதோட சூயஸ் மூலம் செயல்படுத்தப்படுற 24 மணி நேர குடிநீர் திட்டம் முழுமையா செயல்படாமல் இருக்கிறது. கழிவுநீர் மேலாண்மை, சங்கனூர் பள்ளம் சீரமைப்பு பணிகள்னு தொகுதிக்குள்ள எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கு. இந்த தொகுதி 1951ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை கோவை கிழக்கு என்ற பெயரில் தேர்தலை சந்திச்சது. இங்க 5 முறை மார்க்சிஸ்ட் கட்சியும், காங்கிரஸ் 4 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், திமுக 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. தொகுதி மறுசீரமைப்புல கோவை வடக்கு தொகுதியா மாறியது. தொகுதியில போட்டியிட்ட முதல் 3 முறையும் அதிமுகவே வெற்றி பெற்றது. இந்த முறை கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு தொகுதியை ஒதுக்கி இருக்கு. வானதி சீனிவாசன் இந்த தொகுதியை குறி வச்சு காய் நகர்த்தி வந்த நிலையில அண்ணாமலை களமிறங்க போவதாகவும் சமூக வலைதளங்கள்ல தகவல் பரவுச்சு. ஆனா இறுதியாக வேட்பாளராக வானதி சீனிவாசனே அறிவிக்கப்பட்டார். அண்ணாமலையும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்துல ஈடுபட்டார். இருப்பினும் அதிமுகவில எதிர்பார்த்து வேலை செய்தவருக்கு சீட் கிடைக்காத அதிருப்தி, கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பங்கள்லாம் வானதி சீனிவாசனுக்கு எந்த அளவுக்கு சறுக்களை ஏற்படுத்துங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தெரிய வரும். கடந்த முறை சுமார் 4001 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக தோல்வி அடைஞ்சாலும் தொடர்ச்சியாக தோல்வி கொண்டு வர்றதுக்கு தீர்வாகவும் இந்த தேர்தல்ல வடக்க குறி வச்சு மாநகர் மாவட்ட பொறுப்பாளரான துரை செந்தமிழ் செல்வனை களமிறக்கி இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பில் நர்மதாவும், தவேக சார்பில் சம்பத் குமாரும் போட்டியிடுறாங்க. பாஜக திமுக வேட்பாளர்களுக்கு இடையேதான் முக்கிய போட்டி என்றாலும் கோவை வடக்குல வாகை சூட போறது யாருன்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும்.